வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கோம். நீங்களும் எங்களைப் போலவே மகிழ்ச்சியாக இருக்க எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நம்ம போட்ட வீடியோஸ்க்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்து நிறைய வியூஸ் போயிருக்கு, நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்களை அதில் எங்களுக்கு இதெல்லாம் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. நிச்சயமாக நம்ம ஒரு டாப்பிக்காக எடுத்து கண்டிப்பாக நம்ம போடலாம், சரிங்களா? இன்னொன்று என்னத்துக்குன்னா, இந்த அளவுக்கு ஏன் டீட்டெயிலாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களை மாதிரியே வாழ்க்கையை அனுபவித்து வந்தவங்க நிறைய பேர் இருப்போம். இன்றைக்கி கஷ்டத்தை அனுபவிச்சு அவங்க என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க, நம்மளாலலாம் வளர முடியுமா, நம்மளாலலாம் இதை செய்ய முடியுமா அப்படின்றது இருக்கும். அப்போ நீங்கள் உங்கள் கண் எதிரில் வளர்ந்த ஒருத்தர் எங்களை நீங்கள் ஒரு 10 வருஷமாக பார்க்கலாம். போய் இப்போ பார்க்கணுன்னாக்கா இந்த ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்படியே பார்க்கலாம் இல்லையா? யூடியூப் சேனலில் பார்க்கும்போது நம்ம ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி வளர்ந்துருக்கோம் அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ இவங்க தான் இப்படி வளர்ந்துருக்காங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளார நீங்களும் என்ன மாதிரியே கஷ்டப்பட்டு எங்களை மாதிரி பெரிய அளவுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. அதனால் எங்களோட எல்லா அனுபவங்களையும் உங்கள்கிட்ட சொல்லி உங்களையும் எங்களை மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக உருவாக்கணும் அப்படிங்கிறது எங்களோட எண்ணம். கண்டிப்பாக வளருவோம், எல்லாரும் வளருவோம். சரியா? அது என்னன்னா, சின்ன வயசில் நம்ம பட்ட அடி தான் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அடியெல்லாம் இருக்கவே கூடாது. குழந்தைங்கள சந்தோஷமாக வளர்க்கணும். நம்ம திருமணத்துக்கு பிறகு நம்ம இப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்படவே கூடாது. நம்ம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மனசில் வெறி இருக்கும். கண்டிப்பாக சின்ன வயசில் கஷ்டப்படுறவங்களுக்கு அது எப்படியாப்பட்ட கஷ்டத்தில் இருக்கணும்னா, அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டவங்களாக இருக்கணும். அப்போ தான் அந்த மனசில் அந்த வெறி வரும். அதை நம்ம விட்டு சொல்லாமல் நம்ம ஒரு கதையாகவே அப்படியே போவோம். கோர்வையாக போகும்போது தான் அவங்களுக்கும் அந்த இது இருக்கும். நீ இப்போ நேத்திக்கு அம்மா ஸ்கூல் படிப்பு வரைக்கும் கொண்டு வந்து விட்டாங்க. அந்த ஸ்கூல் படிப்பில் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்லாமல் விட்டுருக்கேன். அப்போ அதை இன்றைக்கி சொல்லிடுவோம். கண்டிப்பாக ஷேர் பண்ணுறதுக்கு தான். நான் 8th, அதாவது ஒரு ஸ்கூலில் 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் ஒரு ஸ்கூல் இருக்குது. அதில் தான் நான் 2ஆவது புதுசாக போய் ஜாயின் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா? மாந்தப்பு ஸ்கூலு, சரிங்களா? அதில் நான் 8th போகும்போது நடந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன் உங்கள் கூட. அப்போ என்னென்னா, எங்கள் மிஸ் பேர் விமலா, சரிங்களா? அவங்க குச்சி எடுத்தாங்கன்னா அப்படியே வீங்கிடும். ஒரு நாள் ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், மிஸ் லதா காப்பி அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டான். அவங்களுக்கு கோவம் வந்துச்சு. காப்பி அடித்து தான் நீ எழுதுனியா? அப்போனா நீ என்ன பண்ண, போ தனியாக உட்காந்து இதை எழுதி காட்டுன்னு சொல்லிட்டு அதை கொஸ்டின் பேப்பரை எனக்கு ஒரு பேடும் ஒரு பேப்பரும் கொடுத்து எழுத சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப அழகாக அன்றைக்காவது அவசரத்தில் எழுதிருப்போம். இப்போ நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை எழுதி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா அந்த பையனுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? அவன் பேர் மோகன்ராஜ். உங்கள் நினச்சா இப்போ கூட அந்த மிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது தப்பு பண்ணுற ட்ரௌசர் அவரு அப்படின்வாங்க. லேடி பொம்பளை குழந்தைங்கள அடி வச்சு வெளுத்து வாங்கிடுவாங்க. ஆம்பளை குழந்தைங்கள மட்டும் ட்ரௌசர் அவரு, அப்போ தான் உனக்குலாம் புத்தி வரும்னு சொல்லிட்டு, நீ எப்படியே அவன் மேலே பொய் சொன்ன, நீ பார்த்தியா? இப்போ அவள் எதுவும் இல்லாமல் தனியாக அந்த கொஸ்டினை எழுதி முடிச்சிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை ட்ரௌசர் அவுத்தா தான் ஆச்சுருந்தாங்க. அப்புறம் இல்லை மிஸ் வேண்டாம் மிஸ், அவன் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டான் என் மேலே கோவத்தில் அப்படின்னு சொல்லி கூட அந்த மிஸ் விடலை. அதெல்லாம் ஒரு தனி கதை. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போது டிஃபன் பாக்ஸை கழுவுறதுக்கு நாங்கள் அடிச்சுப்போம். ஏன் தெரியுமா? அந்த மிஸ்ஸுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட்டுட்டு அதில் 1 இட்லியோ 2 இட்லியோ என்ன கொண்டு வந்தாலும் அதில் கொஞ்சம் எங்களுக்கு வச்சு கொடுப்பாங்க. அது கூப்பிட்டோன்னே எழுந்திரிச்சு ஓடுவோம், ஏன்னா பசியாக இருக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வெளியே போய் கழுவிட்டு நம்ம அதை சுத்தமாக தேய்ச்சி கொண்டு கவுத்து வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகளும் நிறைய நடந்திருக்கு. அப்படி தான் 8th அப்போ என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் மேக்ஸில் கொஞ்சம் நான் வீக் தான் அப்போ. இப்போ கணக்கில் புலின்னு வச்சுக்கோங்க, நான் எப்படி வேணாலும் கணக்கு போட்டுருவேன். ஏன்னா வியாபாரம் தொடங்கினதுக்கப்புறம் கற்றுக்கிட்ட கணக்கு அது. அப்போ மேக்ஸில் புலி. அவர் படிக்கும்போதும் புலி தான், இப்போயும் புலி தான். அப்போ நான் டியூஷன் போனேன். விமலா மிஸ் அவங்க வீட்டு டியூஷன் போனேன். அவங்க டியூஷனுக்கு என்னால் ஃபீஸ் கொடுக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணேன், மிஸ் நான் தினமும் உங்கள் வீட்டில் பாத்திரம் தேய்ச்சி கொடுத்துட்றேன் மிஸ், எனக்கு நீங்கள் அதுக்கு பதில் மேக்ஸ் சொல்லி கொடுங்கன்னு. சரி வாடாம்மா அப்படின்னு சொன்னாங்க. போனதுமே எனக்கு ஒரு கப்பு காஃபி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பாத்திரம். அது என்ன சொல்கிறது, என் மனசில் தேங்கி போன, அதாவது பதிஞ்சு போன ஒன்று. இவ்வளோ பாத்திரம். அவங்க நம்ம வீட்டிலலாம் அப்படி தண்ணி அள்ளி ஊற்றி தானே கழுவு, அப்படி கிடையாதான். அவங்க தேய்ச்சிட்டு ஒரு தண்ணி பிரச்சனை. அப்போ ஒரு பக்கெட்டில் துவச்சி எடுத்துகிட்டு அடுத்த பக்கெட்டில் துவச்சி எடுத்துகிட்டு கவுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வச்சு அந்த இடத்த கழுவி விடணும். இப்படிலாம், ஏன்னா இதெல்லாம் அப்படி 15 பேருக்கு அதான் சொல்கிறேன் இவ்வளோ விரிவாக விளக்கமாக. அதுக்கப்புறமா தேய்ச்சி கவுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன், அதுக்கப்புறமா டியூஷன் படிச்சுட்டு வீட்டுக்கு சேர்கிறதுக்கு ஒரு 9 மணி ஆகிடும். டெய்லி ஈவினிங்கில்
அதுவும் பண்ணேன். அந்த மாதிரி கஷ்டம்லாம் பட்டுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு அந்த வீட்டு வேலை செய்கிறது, துணி துவைச்சிடுறது, அதுதான் அந்த தொப்பமாக ஈரமாக போவேன்னு சொன்னேன். அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு முஸ்லீம் வீட்டில் அம்மா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய பசங்க, அவங்களுக்கு ஒரு சிலர் கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரே ஒரு அண்ணாக்கு மட்டும் கல்யாணம் ஆகலை. அந்த அண்ணன் வந்து ரொம்ப தங்கம், சரிங்களா. அந்த கருணையெல்லாம் இப்போ எங்களுக்குலாம் எங்கேருந்து வருதுன்னா அந்த மாதிரி ஆட்கட்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். அந்த என்ன பண்ணுவாங்க, எனக்கு அவங்களுக்கும் தனி வீடு, அப்புறமா அந்த அண்ணனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அந்த அண்ணனும் அண்ணியும் அங்கே தனியாக வீடு இருப்பாங்க. அந்த வீட்டில் போய் நான் க்ளீன் பண்ணிட்டு வருவேன். அதுக்கு எதுவும் சம்பளம் கிடையாது, இங்கே செய்கிறது தான் சம்பளம். அதை நான் பண்ணுறேன்றதுக்காக அந்த அண்ணன் வந்து எனக்கு நோட் புக் வாங்கி தர்றது, அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க. இந்த குழந்தை நம்ம சொன்ன வேலையெல்லாம் செய்தே, இன்றைக்கி நம்ம சம்பளமே வச்சு ஆள் பண்ணாலும் நம்ம ஏதாவது ஒரு வேலை சொன்னால் அப்படி பார்ப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அப்போ சம்பளமே இல்லாத ஒரு வேலைக்கு சொன்ன உடனே ஓடி போய் செய்கிறேன்றதுக்காக எனக்கு வாங்கி தருவாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா 2-3 இடத்துல பிரித்து சாப்பாடு போடுவாங்க. அந்த அண்ணன் இருக்கிற இடத்துல என்னை உட்காந்து சாப்பிட்ற சொல்லுவாங்க. நீங்கள் சாப்பிட்டுடு, அப்புறம் அம்மா கிட்ட போய் சொல்லாது, அவங்க என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிக்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அங்கே என்ன கிடைக்கும் தெரியுமா எங்களுக்கு? எங்கள் கையிலேயே அக்கம் பக்கத்து வீட்டாருக்கெல்லாம் நல்ல கிண்ணத்தில் பிரியாணி, வெங்காய பச்சடி, கோழி வந்து ஒரு 3/4 தொடையோடு வறுப்பாங்க. அதாவது 2 பீஸாக வறுப்பாங்க. இப்படி ஒன்று இருக்கும், இப்படி லெக்கு ஒன்று இருக்கும், அப்படி வறுப்பாங்க முழுசாக போட்டு. அதெல்லாம் முழுசாக வச்சு கொடுத்து அனுப்புவாங்க. ஆனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பெருக்கி தொடச்சிட்டு நம்ம போனால் எங்களுக்குன்னு ஒரு தனி தட்டு இருக்கும். நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்கள அப்படிலாம் நம்ம சாப்பிட்ற தட்டில் தான் நம்ம சாப்பாடு கொடுப்போம். அப்படி தான் நம்ம இருப்போம். ஆனால் அவங்க தனி தட்டு எடுத்துகிட்டு வாங்குவாங்க. நாங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போனால் அந்த அடியில் குண்டானில் தீஞ்சு போயிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தீஞ்சு போனது எண்ணெயோடு இருக்கும். அதை தான் போடுவாங்க மனசார. வேறு என்ன பண்ணுறது, கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி கொஞ்சம் தூரத்தில் அதை நாய்க்கு வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. வா வீட்டில் போய் நம்ம ரசம் சோறு கூட செய்து சாப்பிட்டுக்கலாம், இந்த எண்ணெய் பிரியாணியே இந்த எண்ணெய் இருக்கிற தீஞ்சு போனதை எப்படி சாப்பிட முடியும்? அதாவது நம்மளால் சாப்பிடவே முடியாதான் கொடுப்பாங்க. அது எப்படி இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் அனுபவித்த வலி அவ்வளோ இருக்குது. அப்போ தான் நம்ம யோசிப்போம், நம்ம வந்து இதை யாருக்குமே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்போம். அதுவே மேலே ஒருத்தவங்க அந்த அண்ணி இருக்காங்க மேலே, அவங்க வந்து என்ன செஞ்சாலும் ஒரு வீட்டில் ஒரு 4-5 வெரைட்டி செய்கிறாங்கன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. அவங்களும் தனி பாத்திரம் தான், ஆனாலும் அவங்க சாப்பிட்ற எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாச்சும் குடிப்பாங்க. என்ன கொடுப்பாங்க நமக்கு, அதை வீட்டுக்கு கொண்டு வந்து அவ்வளோ நல்லா சாப்பிடுவோம். இது எல்லாமே எங்களோட அனுபவங்கள் தான். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த பள்ளி படிப்பை நிறைவு செஞ்சோம். அந்த தண்ணி அடித்து குடிக்கிறது, ஒரு ஜடை பின்னி விடுவேன், புடவை கட்டி விடுவேன். இதுக்கெல்லாம் ஒரு வேளை சாப்பாடு, அந்த சோறு குழம்பு பொரியல் அவங்களும் சூடாக தான் தருவாங்க. அந்த பொண்ணு வீட்டில் ஒரு பொண்ணு மனநலம் பாதிக்கப்பட்டது இருந்துச்சுல்ல, அந்த வீட்டில் பாப்பாவுக்கு எல்லாமே நான் தான் பண்ணேன், இன்க்ளூடிங் பேட் வச்சு விடுறதுலேருந்து அந்த பாப்பாவுக்கு அந்த பாப்பான்னு சொல்ல என்னோட அக்கா அவங்களுக்கு கொஞ்சம் எதுவுமே பண்ணிக்க முடியாது. இறைவன் அவர்களால் யாருக்கும் அந்த நிலமை வரக்கூடாது. அந்த பாப்பாவுக்கு எல்லாம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அந்த மாதிரி பண்ணுவோம். அதாவது ஒரே ஒரு சம்பளம் தான், ஆனால் அந்த டே ஃபுல்லாக நம்ம வேலை பண்ணணும். அந்த வேலைக்கேற்ற சம்பளம் தரமாட்டாங்க. இன்றைக்கெலாம் நம்ம சம்பளத்தை, அதாவது வேலையை தாண்டி நம்ம சம்பளம் கொடுத்தாலும் நம்மளை 1000 கேள்வி வரவங்க கேட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அப்போல்லாம் அப்படி கிடையாது. என்ன வேலை சொன்னாலும் செய்வோம். 100 டைம் கடைக்கு அனுப்புவாங்க. கருவேப்பிலை வாங்கிவா, கொத்தமல்லி வாங்கிவா, பச்சை மிளகாய் வாங்கிவா, இஞ்சி வாங்கிவா. ஒவ்வொரு டைமும் அவங்களுக்கு சமையலுக்கு அப்போ என்ன தேவையோ அனுப்புவாங்க. அத்தனை டைமும் ஓடி போய் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கின்னு, அவங்க குழந்தைங்கள இடுப்பில் தூக்கி வச்சுக்கின்னு, காக்கா பழம் மரம் பின்னாடி எல்லாம் தோட்டம் இருக்கும், அங்கே போய் காமிச்சு இப்போ ஊட்டுறது, இப்படியாப்பட்ட எல்லா கஷ்டமும் பட்டிருக்கோம். காட் கிரேஸ் அந்த பெரிய அம்மா மட்டும்தான் இறந்துட்டாங்க அந்த வீட்டில். மற்றவங்க எல்லாரும் ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிதுன்னா அவங்களுக்கே தெரியும், ஆமாம் இப்படிலாம் நம்ம பண்ணோம் தானே, பண்ணது தானே கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்துட்டு அந்த ரியலைஸ் பண்ணுவாங்க கொஞ்சமாச்சும், நம்ம யாருக்கும் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ நீங்கள் வீட்டு வேலைக்கு யாரையாவது வச்சுருந்தா கூட ஒரு காலமும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி அவங்கள நம்ம தான் நல்லா பார்த்துக்கணும், சரிங்களா? இறைவன் அருளால் நாங்கள் அப்படி தான் இருப்போம். இஸ்லாமியர் வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. இவங்க அப்படிலாம் ஒரு சிலர் இருக்காங்கன்னு தெரியல. என்னெல்லாம் வேலை பண்ணியிருக்கோன்னு சொல்கிறோம் கேளுங்க. இன்றைக்கி வீட்டு வேலைக்கு வர்றவங்க நம்ம பாத்ரூம் கழுவுங்க அதெல்லாம் சொல்ல மாட்டோம். பாத்ரூம் டாய்லெட் கழுவி அந்த வீட்டில் ஒரு அவங்களோட அம்மா இருப்பாங்க, அவங்க வந்து அந்த சேரில் தான் உட்கார வச்சு டாய்லெட் போவாங்க. அவங்களுக்கு டாய்லெட் போக வச்சு அவங்களுக்கு கழுவி அதை கொண்டு போய் டாய்லெட்டில் கொட்டி அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கெல்லாம் அந்த வேலையை பார்க்குறோன்னா அதிக சம்பளம் கொடுத்து பார்க்குறாங்க. அப்போ அதிகபட்சமாக நாங்கள் தனியாக ஒரு வச்சு அதை பார்த்துக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் சேர்த்து தான் அந்த வேலையை எங்ககிட்ட வாங்கினாங்க. அதுக்கு அவங்க அப்போ கொடுத்த சம்பளம், நான் சொல்கிறது
எந்த வருஷம்ப்பா இருக்கும்? 89 மாதிரிலாம் அப்படி இருக்கும். 88 89 இருக்கும். அந்த வருஷங்களில் தான். அப்போ வந்து அதுக்கான சம்பளம் 150 ரூபா. சரிங்களா? அந்த சம்பளத்துக்கு நாங்கள் இவ்வளோ வேலையும் பார்ப்போம். அப்போல்லாம் வாஷிங் மிஷின் இருந்தாலும் வாஷிங் மிஷினில் போட்டு தரமாட்டாங்க. ஃபுல் துணியும் நாங்கள் கையில் தான் துவச்சி அந்த அலசி பிழியறது எவ்வளோ கஷ்டம். பிழிஞ்சி 4வது மாடியில் கொண்டு போய் காய வைக்கணும். அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். அதாவது இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், பெரிய ஃபங்க்ஷன் நடத்துகிறோம், அன்றைக்கி கொஞ்சம் நிறைய கழுவுற வேலைகள்லாம் இருக்கும் அப்படின்னாலும் அவங்க வீட்டில் மாதத்துக்கு 4 ஃபங்க்ஷன் வரும். அப்பையும் அதே இதுதான், அதே சம்பளம் தான், அதே இதுக்கு தான். அந்த வயிற்று சோத்துக்கு அந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க. அதாவது விருந்தாளியாக வர்றவங்களுக்கு மனசார போடுவாங்க, அக்கம் பக்கம் வீட்டுங்களுக்கு மனசார போடுவாங்க. அந்த வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும் போடுறதுனா மனசே வராது. அது ஏன் அப்படி அவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு சில வீட்டில் அப்பயும் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம்ல, அவங்கெல்லாம் ஒரு வேளை சாப்பாடு மனசார கொடுத்து அனுப்புவாங்க. நம்ம அதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். வயிறார மனசார கொடுப்பாங்க. அதையும் நம்ம சாப்பிட்டுட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டில் ஒரே ஒரு தோசை கொடுத்தா கூட என்னை வர சொல்லி அந்த தோசையை கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி விடுவாங்க. அவங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்க பட்டினியாகவே தான் வேலை செய்வாங்க. அந்த பட்டினியாக வேலை செஞ்சு செஞ்சு அவங்களுக்கு வந்து அல்சர் வந்துடுச்சு வயிற்றுல. அவங்க அப்போ தான் வெத்தலை பாக்கு போட கற்றுக்கினது. அல்சர் வந்துருச்சு. அதுக்கப்புறமா அதுக்காக அப்போ மாதத்தில் ஒரு நாள் அந்த வயிறு வலி வந்து துடிப்பாங்க பாருங்கள். அப்படி துடிப்பாங்கப்பா. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வந்து ஒரு 12-13 வயசுக்கே நான் நல்லா சைக்கிள் ஓட்டுவேன். அப்போ அம்மாவை உட்கார வச்சுட்டு நான் கொண்டு போய் குளுக்கோஸ் ஏற்றி கொண்டு வருவேன். அந்தளவுக்கு எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கிட்டேன். அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி வந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். நான் அந்த அடி வாங்கி 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 வாங்கினதோட வெறி தான் இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கோன்னா அதுக்கு எல்லாமே ஒரு காரணம் தான். அதுக்காக சாப்பாடு விஷயத்தில் யாருமே நாங்கள் வந்து வீணடிக்கவே மாட்டோம். கண்டிப்பாக இது என்னென்னா, இது அப்படியே வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கும் கற்றுக் கொடுத்துருக்கோம். நாங்கள் திருமண வீட்டுக்கே போனாலும் சரி, உணவகத்துக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் நாங்கள் வந்து அந்த 5 பேர் வாங்குகிற சாப்பாட்டை மொத்தமாக சாப்பிட்றணும் அப்படின்னு நினைப்போம். ஒரு வேளை இலையில திருமணத்திலே இலையில வந்து இனிப்பு யாருக்கிட்ட ஒருத்தர்கிட்ட ஸ்வீட் இருக்குது, இல்லை நமக்கு வந்து ஒரு சப்பாத்தி இருக்குது அப்படின்னா அதை வந்து நாங்களே மாற்றி சாப்பிட்டு அந்த 5 இலையை நம்ம வந்து காலியாக தான் கொடுத்துருவேன். நான் ஏதாவது அதிகமாக இருந்துச்சுன்னாப்பா நீ ஒரு வாய் வாங்கிக்கப்பா, என்னால் முடியல வச்சுட்டு மட்டும் அந்த இலையை மூடிட்டு மட்டும் வரமாட்டான். ஆனால் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு போவாங்க. குழந்தைய தனியாக உட்கார வச்சு அதுக்கு ஒரு இலையை அப்படியே வீணடிச்சுட்டு போவாங்க. உண்மையாக எங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது உங்கள்கிட்ட இந்த வீடியோ மூலிமா ஒரு வேண்டுகோள் என்னன்னா, தயவு செய்து சாப்பாட்டை மாத்திரம் வீணடிக்காதீங்க. ஏன்னா எவ்வளவு பிடிக்குதோ அவ்வளோ வாங்கி சாப்பிடுங்க. நீங்களே பணம் கொடுத்து வாங்கினாலும் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ வாங்கி சாப்பிடுங்க. மீதி பணமா உங்ககிட்ட இருக்கும் இல்லையா, அதை இன்னொரு நாளைக்கு வாங்கி சாப்பிடுங்க. இன்னொன்று, நம்ம காசு கொடுத்து ஹோட்டலில் வாங்குறதையும் நான் பார்த்துருக்கேன். அப்படியே வச்சுட்டு தான் போவாங்க. அதையும் நாங்கள் பார்த்துருக்கோம். என்னப்பா இவங்க காசு கொடுத்து வாங்கின சாப்பாடு கூட இப்படி வச்சுட்டு போகிறாங்களே அப்படின்ட்டு. அவங்க வந்து அந்த சாப்பாட்டோட அருமை தெரியாதவங்கம்மா. பணம் இருக்குது அவங்க கையில், இது பிடிக்கலன்னா இதை வச்சுட்டு வேறு போய் ஒன்று வாங்கி சாப்பிடுவாங்க. அவங்களெல்லாம் மாற்ற முடியாது. அது வந்து எப்போ வந்து நம்மளுக்கு இந்த பணம் காசு நிறைய இருந்தாலும் சோத்துக்கு கஷ்டப்படுவோம் பார்த்தீங்களா, அப்போ தான் அவங்க அதை உணர்வாங்க. அது வரைக்கும் வந்து எவ்வளோ பணம் வேணாலும் செலவழித்து வாங்குவாங்கம்மா, நீ அதெல்லாம் பற்றி கவலைப்படாத. நான் ஃபீல் பண்ணி பேசிட்டேன் அப்பா கிட்ட. அப்பா ஒரு அந்த மாதிரி தான் பதில் சொல்வார். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. நமக்கு வந்து அந்த மாதிரியான காலகட்டம்லாம் இன்னும் இருக்குது. அதனால் தயவு செய்து வீணடிக்காதீங்க. ஒரு நெல் விளையறதுக்கு 100 நாள் ஆகுது அப்படின்னா நீங்கள் வீணடிக்கிற சாப்பாடும் விளையறதுக்கு அதே 100 நாள் தான் ஆகிருக்கும். அதனால் அதை மிச்சம் பண்ணுங்கள். அது வந்து ஒரு நெல்லை விளைய வச்சதுக்கு என்ன இதுவோ அதே பலன் இதுக்கும் கிடைக்கும். அதனால் தயவு செய்து உணவு மட்டும் வீணடிக்காதீங்க. கண்டிப்பாக இன்னைக்கு அம்மாவோட அந்த உணவு சார்ந்த அனுபவங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் ஒரு விஷயமும் இருக்குது, அதையும் இன்னைக்கு சொல்லி முடிச்சிடுறேன். நாளைக்கு வந்து பள்ளி பருவத்தை தாண்டி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பேசலாம். நான் வந்து அந்த 8th படிக்கிற சூழ்நிலை தான். அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எங்கள் அக்காவுக்கு அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிளட் லாஸு, ரொம்ப ரத்தப்போக்கு இருந்துகிட்டே இருந்தது. நம்ம கோஷ் ஹாஸ்பிட்டல் தெரியும் இல்லையா, பீச் பக்கத்துலேயே இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருந்தோம். அப்போல்லாம் அந்த பேடெல்லாம் கிடையாது, துணிகள் தான் வைப்போம். அப்போ அவங்களுக்கு ஒரு நைட்டுக்குள்ளார ஒரு பை ஃபுல்லாக துணி சேர்ந்துருச்சு. அடுத்த வேலைக்கு துணி இல்லை. அப்போ அம்மா தான் கூட இருக்காங்க. நான் என்ன பண்ணேன்னா அந்த துணியை ஃபுல்லாக ஒரு பையில் எடுத்து வச்சுக்கிட்டு பீச்சுக்கு கொண்டு போகிறேன். வேறு வழி இல்லை, அங்கெல்லாம் தண்ணி வசதி, பாத்ரூமில் துவச்சி காய போகிறது இப்படியெல்லாம் இருக்காது ஹாஸ்பிட்டலில். பீச்சுக்கு கொண்டு போயிட்டு அந்த துணிகளை எடுத்து ஒவ்வொன்றா அந்த கடல் தண்ணியில் அலசி
ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னை அந்த தாண்டி ஒரே ரத்தமாயிடுச்சு அந்த இடமே. எனக்கு பயம், யாராவது வந்து நம்மளை திட்டுவாங்களோ பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு துணி வேணுமேன்னு சொல்லிட்டு உட்காந்து கசிக்க அந்த வயசில் இந்த மாதிரிலாம் கஷ்டம் யாருக்குன்னா வந்திருக்குதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் அனுபவிச்சிருக்கேன். அதெல்லாம் ஃபுல்லாக கசக்கிட்டு அதுக்கப்புறமா அதை அலசி பிழிஞ்சி பீச் மணல்லையே காய போட்டு அதுக்கப்புறமா அதெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து மடித்து திருப்பி அதே பையில் வச்சு கொண்டு வந்து நான் கொடுத்து அதுக்கப்புறமா அக்காவுக்கு வந்து இதெல்லாம் மறுபடியும் ரெடி பண்ணாங்க. எனக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு சில நினைவுகள்லாம் மறக்காதது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால நீங்கள் வந்து எந்த மாதிரியான கஷ்டத்தில் இப்போ இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாம் மாறும் ஒரு நாள். அந்த கஷ்டங்கள் தான் உங்களை வந்து செதுக்கிறது அடுத்த கட்ட வாழ்க்கையில். நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, சாப்பாட்டு கஷ்டப்பட்டதுனால சாப்பாடு வீணடிக்கக்கூடாதுன்னு. அதுபோல் உங்கள் வாழ்க்கையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாறும். உறுதியாக நம்புங்க. அப்போ நீங்கள் மாறின பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடந்த தவறுகள் மறுபடியும் நடக்காமல் பார்த்துக்கோங்க. அதை நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இதை வீணடிக்கக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இது தப்பு அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக் கொடுங்க. இந்த பாட்டில் வர மாதிரி தான் அடி வாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும். எனக்கு டக்குன்னு அந்த லைன் மறந்துடுச்சு. உண்மைதான். நம்ம எவ்வளோ அடி வாங்குகிறோமோ அவ்வளவும் நம்ம வந்து அந்த கஷ்டத்தை தாண்டி நம்ம வெளியே வர்றதுக்கான ஒரு நல்ல ஒரு நினைவுகள் தான் அப்படின்னு தான் நான் சொல்வேன். பார்க்கலாம், அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா நீங்களும் டைம் ஒதுக்கி பார்க்குறீங்க, நிறைய அப்டேட்ஸ் கொடுக்கலாம். எனக்கு லைஃப்பில் நடந்ததை தாண்டி இது அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணி போகும்போது உங்களுக்குள்ளார ஒரு நம்பிக்கை உறுதியாக வந்துடும். ஏன்னா இவ்வளவு கஷ்டத்தில் இருந்த இவங்களே இன்னைக்கு இப்படி இருக்கும்போது நாம் எப்படி இருப்போம் அப்படின்னு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, எப்பயுமே வந்து நமக்கு கீழே இருக்கிறவங்கள கம்பேர் பண்ணோம். அதுக்கு கண்ணதாசன் சொன்ன ஒரு வரிகள் இருக்குது. தம்மின் மெலியாரை நோக்கி தமதுடைமை அம்மா பெரிதென்று ஆணவம் கொள்க. அதாவது என்னன்னா, நம்மளை விட கீழே இருக்கிறவங்கள பார்க்கணும். ஐயோ இவங்களுக்கு இப்படி இருக்கா, அப்ப நமக்கு கடவுள் வந்து நல்லா வச்சிருக்கா அப்படின்னு நீங்க ஒவ்வொன்றும் பாவம் பார்த்து நம்மளை மேல நீங்க யோசிக்க இன்னும் மேல வளர்ந்து போயிட்டே இருப்பீங்க. உறுதியா நம்புங்க. நாம இதெல்லாம் நிகழ்ச்சியெல்லாம் முடிக்கும் போது பார்த்தா உங்ககிட்ட இப்ப வர கமெண்ட் இல்ல, அம்மா எங்க வாழ்க்கையும் நல்லா நிம்மதியா இப்ப நாங்க கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்கோம், இதை செஞ்சிருக்கோம், நீங்க சொன்னதை வச்சு அதை செஞ்சிருக்கோம், இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து மகிழ்ச்சியா நல்ல கமெண்ட் போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இன்னைக்கு கூட ஒருத்தங்க டெய்லி எனக்கு வந்து நிறைய பேர் வந்து வாய்ஸ் நோட் போடுவாங்க. நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் என்கிட்ட கால் பண்ணால் தான் நான் எடுக்க மாட்டேனே தவிர, அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் என்ன கேட்டிங்கன்னா நான் அழகாக பதில் சொல்வேன். ஃபோன் பண்ணால் மட்டும்தான் என்னால் எடுக்க முடியாது தவிர நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா சொல்வேன். அதில் சொல்லியிருந்தாங்க, அம்மா எனக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது, எனக்கு கிடைச்ச வாழ்க்கையும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே அந்த வாய்ஸ் நோட்டை போடுறாங்க. நான் சொன்னேன், முதல்ல அழுகையை நிப்பாட்டுங்கம்மா. அழுகையை நிப்பாட்டிட்டு நம்மளை தாண்டி வேறு யார் கஷ்டப்படுறாங்கன்றதை பாருங்கள். நம்மளோட கஷ்டத்துலேருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம், ஒரு வேலைக்கு போனால் நம்மளோட மனமாற்றம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த அழுகையை நிப்பாட்டிட்டு முதல்ல நம்ம எப்படி சந்தோஷமாக வாழ்கிறது அப்படின்றதுக்கான வழியை பாருங்கள். அழுகிறதால எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. ஸோ நம்ம எப்படி என்ன பண்ணால் நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும், அதை நோக்கி அடி எடுத்து வைங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையே நல்லா இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு பதில் வாய்ஸ் நோட் போட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட வீடியோஸை நீங்கள் பார்க்குற நீங்களும் நம்மள மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கணும். என்ன ஒரு துன்பத்தில் இருந்தாலும் அதை தாண்டி நீங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்றது தான் எங்களோட மோட்டிவேஷன். இன்னையோட வீடியோ முடிச்சுக்கலாம். வாழ்க வளத்துடன். டாடா, பாய், லவ் யூ ஆல்.